எனக்கு என்ன விம்மி என்னை பார்த்துக்கோ. வா நீ தர்சனை பார்த்துக்கிறதுக்கு விம்மி போகணுமா? 6 நாளாக கரும்பு வெட்டி இன்னும் முடிஞ்ச பாடில்லை. இன்னும் 1 வாரம் ஆகும் முடிய. இது சண்டை வேற. தர்சன் உங்கள் காட்டில் கரும்பு வெட்டிட்டு இருக்கீங்களா? தேவா சும்மா பண்ணான். பிரகாஷ் உங்கள் காட்டலையா? நான் பேசினால் சண்டை வந்துடுமே. வேண்டாம், லைவ் மட்டும் பாருங்க. கமெண்ட் பண்ண மாட்டேன். பாரு பாரு, எனக்கு சுகர் கேன் சாப்பிடணும் போல இருக்கு. நான் சண்டை இல்லாமல் ஜாலிதான். பிரகாஷ் என்னால் முடியல. எனக்கு சுகர் கேன். சுகர் கேன் என்ன சக்கரை வியாதியா உனக்கா? விம்மி எங்கே போன? ஏ தர்சன், சுகர் கேன் என்ன சக்கரை வியாதியா? இல்லைம்மா, எடப்பாடியில் முன்னாள் சிஎம் வீட்டுக்கு பக்கத்துலம்மா. நீங்கள் கரும்பு வெட்டி கொடுக்க போயிருக்கீங்களா? சொந்த தோட்டத்தை வச்சுட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க பிரகாஷ். பழனிசாமி ஐயா வீட்டுக்கிட்டியா? சுகர்னா ஜூஸா? சரி சரி. கரும்பு ஆங்கிலத்தில் சுகர் கேன் என்று சொல்வார்கள். ரொம்ப நன்றி விளக்கம் கொடுத்ததுக்கு. எனக்கு தெரியாது, அதனால தான் கேட்டேன். கரும்பு ஜூஸ் தான் சுகர் கேனா? அட லூஸ். தமிழ்லேயே டைப் பண்ணி போட்டிருக்கலாம்ல, கரும்பு ஜூஸுங்க. அவர் தோட்டத்தில் தான்மா நல்ல கூலி கிடைக்குமா? தான் போயிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரே ஒரு கால் ஒரு பேசிக்கிறேன். சாரி, கால் வந்துருச்சு, அதுக்குள்ளே அட்டன் பண்ண போயிட்டேன். நல்ல விஷயந்தான் பிரகாஷ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேலை செய்கிறோம்னா அந்த வேலைக்கேற்ற சம்பளம் இருக்கணும். அது எங்கே கிடைக்குதோ நம்ம அங்கே தான் போகணும். பெரிய பெரிய பணக்காரங்களாம் பணத்தை ஒரு துச்சம்தான் அவங்களுக்குலாம். கண்டிப்பாக வேலை செய்கிறவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். வாழ்க்கை